தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான காரோட நம்ம இருக்கோம். இந்த லக்ஸுரி அப்படின்னாவே 1 கோடிக்கு மேலே தான் இந்த கார் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் பிராண்டில் நம்ம சொல்லுவோம். அதுதான் BMW. அதில் 50 லட்சத்துக்கும் கீழே கிட்டத்தட்ட மாஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸில் வந்திருக்கிற ஒரு புது எஸ்யூவி, அதுவும் EV 530 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கார் தான் இந்த iX1 அப்படிங்கிற இந்த எஸ்யூவி. இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் நம்ம பார்க்கலாம். ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஹெட்லைட்டோட இந்த டிம் ஆகிற அந்த ஃபீலையே நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக ஒரு லைட் பைப் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ப்ரொஃபைலில் உங்களுக்கு இருக்குது. இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகுது. அதே நேரத்தில் அது டிஆர்எல்லாகவும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஃபுல்லி ப்ரொஜெக்டரில் எல்இடியில் ஒரு செட்டப் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இந்த ஹெட்லைட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஃப்ரண்ட்டோட கிரில் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியுது. இது ஆடாஸ்க்குரிய ரேடார் இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ரேடாரும் இருக்குது. அதே நேரத்தில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சு ஆடார் உங்களுக்கு காலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிஎம்டபிள்யூவோட பேட்ச் நடுவில் இருக்கிறது நம்மளால் தெரியுது. யூஸ்வலாக பிஎம்டபிள்யூக்கே உரித்தான அந்த ஒரு ஷேப்பில் தான் இந்த கிரில்லுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 குவான்டிட்டி இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரியே கீழே ஏர்வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு ஐஸ் இன்ஜினோட ஒரு ஃப்ரண்ட்டோட ஏர்வெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர்வெண்ட்டே உங்களுக்கு இருக்குது. அது டீப்பாக உங்களுக்கு அந்த வீல் வரைக்கும் நமக்கு போகிறது தெரியுது. பெருசாக க்ரோம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இல்லை. ஒரு மாதிரி சட்டிலாக தான் இந்த ஃப்ரண்ட்டோட லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த போனட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எஸ்யூவி அளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டு இல்லை. பட் இருந்தால் கூட ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபைலு. இங்கே கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் பார்க்கும்போதுமே நல்லா பல்கியாக ஃப்ரண்ட்டை உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு சொல்லாமா? இல்லை, மோட்டரோட ஸ்பெக்கை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மேசிவாக ஒய்டராக உங்களுக்கு உள்ள கேபினோட ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஷீல்டுமே இருக்குது. அதை நம்ம கூட எடுத்து நம்ம பார்த்துடலாம். எஸ், நீங்கள் பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவும் இல்லை. யூஸ்வலாக ஈவியில் அது உங்களுக்கு கிடைக்கும். இது அந்த விஷயங்கள் இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் ஒரு 66 கிலோவாட் ஹவர் பேட்டரி உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 531 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ ரியல் லைஃபோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 400 to 430 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ iX1க்கும் இந்த iX1 LWBக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டியூன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதோட பவர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 201 பிஎஸ்பி பவர் கிடைக்குது. 250 Nm டார்க்கு. இப்போ இது உங்களுக்கு iX1ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல் வீல் டிரைவாக உங்களுக்கு கிடைச்சிது. இது ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்குது. அப்போ இது பக்கா ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு காராக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த LWB அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா லாங்கர் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட வீல் பேஸ் ஒரு 2800 mm இருக்குது. அப்போ இன்டீரியரோட அந்த கேபின் ஸ்பேஸ் நல்ல மேசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லெக் ரூமும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதை நம்ம உள்ளே போய் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதை டிரைவ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியான ஃபீல் இல்லை அப்படின்னா கூட பட் ஓரளவுக்கு நல்ல டார்க்கியாக இதோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட மோட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டூவல் சிங்க்ரனைசரோட உங்களுக்கு கிடைக்குது. அப்போது அந்த ஈவிக்குரிய அந்த ஒரு பயங்கரமான அந்த புல்லும் ஸ்டில் உங்களுக்கு இது கொடுக்குது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். வெஹிக்கிளோட சைட் வியூ நம்ம பார்க்கலாம். அந்த எஸ்யூவி அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல அந்த ஒரு ஹை ஸ்டாண்டாக அது இருக்கிறது நமக்கு தெரியுது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மேலே ஒரு மூன் ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த iX1ல இது ஒரு சன் ரூஃபாக இருந்தது. இப்போ மூன் ரூஃபாக ஃபிக்ஸ்டு கிளாஸாக உங்களுக்கு மாறி இருக்குது. இதோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 mm கிட்டத்தட்ட இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வீல் பேஸ் 113 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட வீல் பேஸ் 2.8 மீட்டராக மாறி இருக்குது. இதோட லென்த்
4.6 மீட்டராக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நல்ல ஒரு லார்ஜராக இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே மேலே வந்து குரோம் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு அலுமினியம் ஃபினிஷில் வந்து இங்கே மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ORVM அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுளாக ஒரு பிளிங்கரோட அட்டாச் ஆகி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் இங்கே வந்து ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இருக்குது. ஐ திங்க் 360 டிகிரிக்குரிய காலிப்ரேஷன் வந்து அதில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சென்சாருமே நமக்கு இதில் கிடைக்கிது. இன்கேஸ் கீ இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் டச் பண்ணோன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகுது. இந்த தட் எஃபெக்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு ப்ரீமியமோட அந்த தட் எஃபெக்ட் வந்து அவ்வளோ சாலிடாக வந்து நமக்கு இதில் கிடைக்கிது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். கீழே ரன்னர் போர்டில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு கிரே ஃபினிஷில் வந்து ஒரு கிளாடிங்குமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வீலோட ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு 18 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் வந்து 225, 55, R18 வந்து கிடைக்குது. அலாயிங்க பார்க்கும்போது ஒரு மல்டிபிள் ஸ்போக்ஸாக வந்து உங்களுக்கு இருக்குது. டைமண்ட் கட்டாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. பிஎம்டபிள்யூவோட பேட்ச் இருக்குது. அந்த ஒரு ப்ளூ கலர் ரிங்கு EV அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே இந்த எம் ஸ்போர்ட்ஸோட அந்த ஒரு பேட்ச் வந்து இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அலாயிலையும் உங்களுக்கு இருக்குது. இங்கே பாடியிலையும் நமக்கு அது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, ரியர்லையுமே டிஸ்க்கு, ஆல் வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸில் இங்கே சைட்லேயுமே ஒன்று இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ எடுக்கும்போது சைடில் இருக்கிற இன்டர்ஃபரன்ஸையும் அது க்ளீனாக உங்களுக்கு டினோட் பண்ணுது. வெஹிக்கிளோட ரியர் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மாதிரி சிம்பிளான ஒரு ஃபீல் தான். பட் நல்ல ஒரு SUV-க்குரிய ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இங்கே கீழே நம்ம பம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி டூவல் கலரில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் மேலே வந்து உங்களுக்கு இருக்குது. ரிவர்ஸில் இருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சைடில் கூட உங்களுக்கு சென்சார் வந்து இங்கே வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட அது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்து நம்ம இருக்குது நமக்கு தெரியுது. ஒரு டம்மி எக்ஸாஸ்டோட ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே சின்னதாக ஒரு பிளாக் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பேட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா iX1 அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் eDrive 20L அந்த எல்லுங்கிற ஒரு பேட்ச் வந்து இதில் அந்த LWB லாங்கர் வீல் பேஸ் அப்படிங்கிற இந்த காரில் உங்களுக்கு அதை டினோட் பண்ணியிருக்காங்க. பிஎம்டபிள்யூவோட பேட்ச் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. இங்கே விண்ட்ஷீல்டு பார்க்கும்போதே ஒரு டிஃபாகர் லைனுக்கு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வைப்பருமே நமக்கு அதில் கிடைக்கிது. ஸோ டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒன் சைடில் வந்து ரியரோட ஃபாக் லேம்பும் அதர் சைடில் வந்து ரிவர்ஸுக்குரிய லைட்டுமே வந்து நமக்கு கிடைக்கும். மேலே ஒரு ஷார்பின் ஆண்டனா, பட் அதை பிளெண்ட் பண்ணி ஷார்ப்பாக இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனலில் இருக்கிற ஒரு ஸ்பாய்லரும் நமக்கு அதில் இன்டெகிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி சைட்லையுமே வந்து ஒரு ஏரோடைனமிக்கு ஒரு சின்ன ப்ரொஃபைலுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்க்குரிய கேமரா வந்து இங்கே நீட்டாக டக் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி வந்து இருக்குது. இதை வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வாஷர் இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே தெரியுதா? க்ளீனாக அதுக்கு நேராக வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடிக்குது. அப்போது அந்த கேமராவை வாஷ் பண்ணுறதுக்குமே அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இதில் இருக்கிற ஒரு பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 490 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. பவர் டெயில் கேட்டாவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. இன்கேஸ் நீங்கள் அந்த ரியரோட சீட்ஸை நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ பெரிய கேபின் ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சார்ஜிங் போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஐஸ் இன்ஜின் மாதிரி ஒரு பெட்ரோலோட டேங்க் லிட் மாதிரியே இங்கே பின்னாடி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புஷ் பண்ணோம்னா இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து ஏசிக்கு தனியாக ஒரு லிட்டும் டிசிக்கு டியூவல் போர்ட்டுமே வந்து நமக்கு இதில் இருக்குது. அப்போ ஏசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11 கிலோவாட் சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 வந்து க்ளோஸ் டு 6.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்குது. இது அப்படியே நீங்கள் டிசியில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா 130 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 36 மினிட்ஸில் 10 to 80% வந்து உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 66.4 கிலோவாட் ஹவர் வந்து இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி. இப்போ ரீசெண்டில் இருக்கிற டெக்னாலஜியான இந்த டிஜிட்டல் கீ அப்படிங்கிறது இந்த கார்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மொபைலில் அது கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா வண்டி அன்லாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் கீயை வச்சே நீங்கள் காரை டிரைவ் கூட உங்களால் பண்ண முடியும். இந்த கீயை வந்து ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த 4 பேருமே
கீயே இல்லாமல் இந்த டிஜிட்டல் கீயை வச்சே இந்த காரை எவ்வளோ தூரம் வேணாலும் டிரைவ் பண்ண முடியும். இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த iX1 வந்து உங்களுக்கு CUB பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு இம்போர்ட் பண்ணி எடுக்கும்போது அதோட பட்ஜெட் வந்து டாக்ஸுக்கே ரொம்ப அதிகமாக போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது வந்து இந்தியாவிலேயே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இதோட பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 49 lakhs வந்து உங்களுக்கு வருது. இதோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 51 lakhsக்கே நமக்கு கிடைக்குது. EV அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இந்த சப்சிடிலாம் போக ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் யூஷுவலான ஒயிட்டு, பிளாக்கு, கிரே, காப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு கலரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியரோட தீம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 தீமில் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரோட டைமென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா லென்த்து 4616 mm வந்து உங்களுக்கு வருது. விட்த்து வந்து 1845 mm வந்து வரும். ஹைட் வந்து 1627 mm இருக்கும். வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2800 mm. ஸோ இதுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 113 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தின வெர்ஷனுக்கும் இதுக்கும். அப்போ அதுதான் வந்து LWB அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லாங்கர் வீல் பேஸ். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm வந்து உங்களுக்கு இருக்கும். இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2000 kg, அதாவது 2 டன் வந்து இந்த கார் வந்து இருக்கும். அந்த பேட்டரியோட வெயிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும் போது காருக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போ வந்து சிபியூலேருந்து ஒரு லோக்கலைஸ்ட் ஆயிருச்சோ, ஸோ இங்கே இருக்கிற அந்த ப்ரீமியம்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகுதா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ரிச் அண்ட் ப்ரீமியமாக வந்து இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ உள்ளே வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு BMW அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த பேட்ச் பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தான் இருக்குது. பட் இங்கே எல்லாமே வந்து ஒரு சாஃப்டில் லெதரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்போக்ஸில் வந்து கிடைக்கிது. இந்த ஹார்ன் பேட்லாம் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச்சு வித் ஒரு ப்ளூ ரிங் வந்து அந்த ஒரு EV அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்போக்ஸ்லுமே வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி ப்ரீமியம்னஸ் கொடுக்குது. M ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்ச்மே வந்து நமக்கு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிச்சப்படி ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு லெதருமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிளஸ்டர்னு பார்க்கும்போது ஒரு 10.25ல் ஃபுல்லி டிஜிட்டலாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படியே இன்ஃபோடைன்மெண்ட் வரும் அப்படின்னா ஒரு 10.7 இன்ச்சில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஃபெதர் டச்சில் வந்து உங்களுக்கு இருக்குது. காரில் நிறையா விஷயத்தை இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் மூலமாகவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அலெக்ஸா இருக்கிறது நம்மளால் பார்க்குறோம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளேவுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இன்ஃபேக்ட் சீட்டையே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சீட்டை வந்து 10-way அட்ஜஸ்டபிள் பவரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ரிக்ளைனாக இருக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணுறதோ, அப் அண்ட் டவுன் பண்ணுறதோ, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெமரியும் நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சீட்ஸை வந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே எந்த மெமரியில் உங்களுக்கு வேணுமோ அது ப்ரீசெட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகி உங்களுக்கு நிற்கிது. ஸோ இங்கே டேஷ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. பிளாக்கு அண்ட் தென் ஒரு மாதிரியான அலுமினியம் ஃபீலும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டெக்ஸ்சர் ஃபீல் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்பிங் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு பியானோ பிளாக்கில் இங்கே ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 2 கப் ஹோல்டரு, அதே மாதிரி C டைப் சார்ஜிங் போர்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த கியரோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பட்டனே வந்து நமக்கு இங்கே தான் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 360 டிகிரிக்குரிய அந்த கேமராவும் உங்களுக்கு இங்கே இருக்குது. டோட்டலாக இந்த ஃபுல் சிஸ்டமே வந்து ஒரு பட்டனாக எங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஹார்மன் கார்டனோட ஆடியோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் பிரேக் கிடைக்கிது. மை மோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்ம மூடுக்கு ஏற்றாப்புல தீம் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுது. இங்கே உள்ளே இருக்கிற ஆம்பியன் லைட்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட் ஓப்பன் ஆகுது. சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, டீப்பாலாம் வந்து உங்களுக்கு இல்லை. ஆனால் இங்கே கீழே வந்து EV அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிங்கிள் கியரில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சீட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இங்கே ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கு
இவ்வளோ ஹெட்ரூம் வந்து இருக்குது. இது வந்து சன்ரூஃப் கிடையாது, மூன் ரூஃப். ஸோ ஃபிக்ஸ்டு கிளாஸ் தான் வந்து நமக்கு இதில் இருக்குது. பா அவ்வளோ ஹீட்டு உள்ளே வர்றதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். இதை ஓப்பன் பண்ணால் ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க சன் பிளைண்டரில். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணாலுமே இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு லைட்டும் நமக்கு கிடைக்கிது. நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற அந்த மூன் ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் வந்து நமக்கு இருக்குது. எஸ்ஓஎஸ்க்குரிய பட்டன் கொடுத்துருக்காங்க. லைட் எல்லாமே வந்து ஃபெதர் டச்சில் தான். ஜஸ்ட்டு அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ அந்த ஒரு லக்ஸுரியோட ஃபீல் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட வெண்ட் வந்து நல்லா ஒய்டராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபுல் லென்த் கவர் ஆகிற மாதிரியான ஏசி வெண்ட்ஸ் இருக்குது. அப்போ த்ரோ வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டான ஒரு கூலிங்குமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்டில் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. வெர்டிக்கலாக இருக்குது. அதுக்கு சின்ன ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலை ஜஸ்ட்டு அழுத்தி ஹோல்டு பண்ணுறதுக்காக. அப்படி பண்ணும்போது நீங்கள் இன்கேஸ் டிரைவில் போனால் கூட அப்படி இப்படி ஆடாமல் அந்த மொபைல் வந்து அது ஸ்டபனாக பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து இந்த காரோட கீ ஃபாபு. லாக்குக்கு பிஎம்டபிள்யூட சுவிட்சே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவே தான் லாக் பட்டனு, இது அன்லாக் பட்டன். ஓகே, அப்புறம் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஜினை நீங்கள் வெளியிலேருந்தே கூட உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கீ ஃபாப் நமக்கு கிடைக்குது. அப்போ சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் 8 ஏர் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மிச்சப்படி ADAS வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இஎஸ்பி, இந்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அத்தனையுமே இந்த காரில் வந்து தெளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி லோடடான ஒரு காரு தான். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா கூட எக்ஸ்டீரியரோட மெட்டல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக 2000 kg அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மெட்டல் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கிறோம். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈவி அப்படிங்கிறதோட இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டத்தை வந்து வீக்காக தான் இருக்குது. ஃப்ளோர் நல்லாவே ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் வந்து கிடைக்கிது. நல்ல சீட்டுக்குள்ளே ஃப்ரண்ட்டில் டக் பண்ண முடியுது. நல்லாவே நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நீ ஸ்பேஸு, இவ்வளோ பெரிய நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. அப்போது அந்த வீல் பேஸோட இன்க்ரிமெண்ட் வந்து இந்த கேபின்குள்ளே இந்த ரியரில் செம்மையாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு பார்க்க முடியுது. மேசிவான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஹெட்ரூம் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஹெட்ரூமு. என்னோடய ஹைட் வந்து 5'8" தான். ஸோ 6'2" வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹெட்ரூம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு ரிக்ளைனான பொசிஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு அண்டத்தையுமே வந்து சூப்பராக வந்து இந்த கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பக்கெட் சீட்டோட ப்ரொஃபைல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ரிக்ளைனை உங்களால் மாற்ற முடியும். இங்கே சின்னதாக வந்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி இழுத்தோன்னா நம்மளால் இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இப்படி லாக் பண்ணிக்கலாம். மேபி பூட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சீட்டை இப்படி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பூட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி இதை ஃபர்தராக இப்படி இழுத்தோன்னா கம்ப்ளீட் பேக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஒரு ரிக்ளைன் பொசிஷன் செம்ம கம்ஃபர்டபுளாக சீட்டோட இந்த குஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளான ஆம்ரெஸ்ட் தான். ஒரு 2 கப் ஹோல்டர் இருக்குது. ஒரு கிரிப்பரோட சேர்ந்து வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மிடிலுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. 3க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாமானா கண்டிப்பாக போகலாம். கீழே அந்த டனல் ஹைட்டுங்கிறது சுத்தமாக இல்லை. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஏசிக்கும் மிடில் பேசஞ்சருக்குமே நல்ல ஒரு லெக் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு மேசிவான ஸ்பேஸ் இருக்கிறதுனால ரியரோட கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் மிஸ் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த லக்ஸுரி, அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து காருக்குள்ளே கிடைக்கல. அதை தவிர ரியரோட கம்ஃபர்ட் சூப்பர். மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கங்கே லெதர் டச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஈவி அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டான புல்லு, இன்ஸ்டண்ட்டான ஒரு டார்க்கு, அப்படி சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்கு ஒரு பவர் வந்து டெஃபினட்டாக இருக்குது. நான் ஒரு த்ராட்டில் நான் இப்போ கொடுக்குறேன், பார்க்குறேங்க. அப்படியே ஒரு ரோலர் கோஸ்டரோட ஃபீல் வந்து நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருந்தால் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பட் இதில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பவர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக
ரொம்ப சேஃபாக தான் இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அப்படி அழகாக சூப்பர் கம்ஃபர்ட்டாக செம்மையாக வந்து இது நம்ம ட்ரைவ் பண்ணி கூட்டு போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆடாஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த காரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் லேனோட அசிஸ்டாக இருக்கலாம், லேன் சென்ட்ரிங்காக இருக்கலாம், எமர்ஜென்சி பிரேக்கிங்காக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இதில் கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தராக அதை வந்து நம்மளை அப்படி சென்டர் பண்ணி நம்மளை கூட்டு போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போது லேன் அசிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது டிடெக்ட் ஆகிட்டு நமக்கு அந்த வார்னிங் கொடுத்துட்டே இருக்குது. இப்போ நான் கையை எடுக்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக மட்டும்தான் கையை எடுத்துகிட்டு நான் ட்ரைவ் பண்ணுறேன். மிச்சப்படி நம்ம சேஃபாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல டெஃபினட்டாக நீங்கள் நிப்பாட்ட முடியும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிரைவிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் இதை இப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். 0 to 100 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அடிக்குது. அதை நீங்கள் டவுட் பண்ணுறதுக்குலாம் இங்கே வேலையே இல்லை. அதுக்கு முன்னாடி கூட ரீச் ஆகுமே தவிர அதுக்கு பின்னாடி லேட்டாக கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து இந்த வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரைவிங்கோட அந்த பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சீட் வந்து ஓரளவுக்கு நம்ம நல்ல லோவாக தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்துமே நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல போனட் வந்து விசிபிளாக தெரியுது. எந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லை, நல்ல ஒய்டரான ஒரு விண்ட்ஷீல்டு. அப்போ நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஒரு கமாண்டிங்கோட பொசிஷன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. அது அந்த எஸ்யூவி அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் வந்து உங்களுக்கு வருது. இது iX1 வந்து உங்களுக்கு 4 வீல் டிரைவில் வந்து கிடச்சிது. இப்போ இது ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு காராக தான் இது டியூன் பண்ணியிருக்காங்க. 250 Nm வந்து டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அப்போ 250 Nm அப்படிங்கிறப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த டீசல் இன்ஜினுக்கு ஈக்குவலாக, இன்ஃபேக்ட் மோட்டருங்கிறதுனால ரொம்ப குவிக்கரான ஒரு டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ரொம்ப அக்ரெசிவான ஒரு புல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். சீட்டிங்கோட கம்ஃபர்ட், ஃப்ரண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏசியோட த்ரோ பயங்கர இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கிது. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டாப் நாச்சாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ டிரைவபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. ஒன்லி திங் என்ன அப்படின்னா ஒரு BMW அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு இன்டீரியரோட அந்த குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் அதர் தேன் தட் அல்டிமேட்டான ஒரு காரு. நம்ம வந்து ஒரு 50 lakhஸில் ஒரு கார் பார்க்குறோம் இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்டில் அப்படின்னா இந்த காரை வந்து மஸ்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒரு டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி மிட் லெவலில் தான் வந்து டியூன் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பர் டிரைவர் சென்ட்ரிக்காக பண்ண ஒரு கார் கிடையாது. iX1ங்கிறது தான் வந்து அந்த ஒரு ப்ராப்பரான டிரைவபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டிஃபான டியூனாக இருந்த விஷயத்த இங்கே கொஞ்சம் மிட்டாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஸ்டேரிங்கோட மேனுவரபிலிட்டிங்கிறது ரொம்ப ஈஸி டு மேனுவராக இருக்குது. ரொம்ப லைட்டாகவே இருக்குது. பட் அதே இது ஹைவேல இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுவும் ஒரு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கார் ஓட்டுறீங்க இந்த காரை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக செட்டில் ஆகிட்டு தான் இதை நீங்களோட ஸ்பீடெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஐ திங்க் டாப் ஸ்பீட் வந்து 170 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டாப் ஸ்பீட் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் டவுட்டே தேவையில்லை. அசால்ட்டாக வந்து அது மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு டிரைவபிலிட்டி இந்த காரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரி காரில் ஒரு ஈவி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது மேசிவான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த BMWவோட iX1 LWB அப்படிங்கிற இந்த ஒரு லக்ஸூரியான ஒரு EV SUVயை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.